என் பேர் வினோத். நான் ஒரு விற்பனை பொறியாளர். இது என்னுடைய கேள்வி. குர்ஆனின் படி மனித இனம் ஆதம் மற்றும் ஏவாள் மூலமாக உலகத்திற்கு வந்தது. அவர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகள் மூலமாக எப்படி மனித இனத்தை உருவாக்கினார்கள் மற்றும் அது உலகம் முழுவதும் எப்படி பரவியது என்பதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? சகோதரரின் கேள்வி என்னவென்றால், குர்ஆனின் படி மனித இனம் ஆதாம் மற்றும் ஏவாள் மூலம்தான் வந்தது என்றால் அனைத்து மனித இனமும் எப்படி பிறந்தது? குர்ஆன் கூறுவது உண்மைதான். குர்ஆன் சொல்கிறது, சூரா அல்-ஹுஜராத் அத்தியாயம் 49 வசனம் 13 யா அய்யுஹன் நாஸு இன்ன கலக்னாகும் மின் ஸக்கின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஉபன் வ கபாயில லிதஅரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். அதன் பொருள், மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓரான் மற்றும் பெண்ணிலிருந்து படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை இனங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்திருக்கிறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் தாழ்த்துவதற்காக அல்ல. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிக்க கண்ணியமானவர் யார் என்றால் அவர் உங்களில் பயபக்தி உடையவர்தான். இந்த வசனம் சொல்கிறது, குர்ஆனில் நாம் அனைவரும் ஒரு ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம் என்று கூறுகிறது. ஆதாம் மற்றும் ஏவாள். உங்கள் அடிப்படை கேள்வி, அதன் பிறகு மனித இனம் எப்படி உருவானது, அதாவது ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்களுக்கு எப்படி குழந்தைகள் பிறந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்தனர். காயின், ஆபேல், ஹாபில், காபில் போன்றவர்கள் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது புரிந்து கொள்ள எளிதானதுதான். ஆனால் அவர்கள் எப்படி இனப்பெருக்கம் செய்தார்கள்? நீங்கள் மறைமுகமாக கேட்பது அது இன்செஸ்ட் பற்றிதான். அதாவது ஒரு சகோதரனும் சகோதரியும் திருமணம் செய்ய முடியுமா? சட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிப்படை சட்டம் ஒரே இறைவன், தொழுகை, இவை அனைத்தும் ஒன்றுதான். ஆனால் சிறு விஷயங்கள் காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும். இன்று குர்ஆனாக இருந்தாலும் பைபிளாக இருந்தாலும் இன்செஸ்ட் ஹராம், அதாவது திருமணம், சகோதரியை செய்வது அல்லது உறவுகளுடன் பாலியல் தொடர்பு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இது சட்டமாக இல்லை. சட்டம் என்னவென்றால், ஒரே பிரசவத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டது. ஆனால் வேறு வேறு பிரசவத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதுதான் அப்போது சட்டமாக இருந்தது. ஏனென்றால் மனித இனம் பெருக்கமடைய வேண்டும். பிறகு சட்டம் வந்தது, சகோதரிகளும் ஒரே பிரசவம் அல்லது வேறு பிரசவமாக இருந்தாலும் அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று. இதுதான் இன்றைய சட்டம். ஏனென்றால் குர்ஆன் சூரா அல்-மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 3 கூறுகிறது, இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன். இஸ்லாம் எனும் மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன். இதற்கு பிறகு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் சூரத்துல் மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 3 இறங்கிய பிறகு புதிதாக எதையும் சேர்க்க முடியாது, குர்ஆனிலிருந்து எதையும் குறைக்கவும் முடியாது. நாம் அதனை பின்பற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு சிறு சட்டங்கள் வித்தியாசமாக இருந்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரே பிரசவத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் திருமணம் செய்ய தடை விதிக்கப்பட்டது. ஆனால் வேறு வேறு பிரசவத்தில் பிறந்தது அனுமதிக்கப்பட்டது. அப்படித்தான் மனித இனம் பெருகியது. இப்போது நமக்கு 6 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உள்ளனர். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில்.